டோலக்பூரில் இன்றொரு விசேஷ நாள். ராஜா மகிழ்ச்சியாக அறிவித்தார், இன்று சோதனை நாள். அனைவரும் ஆச்சரியத்தில் இருந்தார்கள். ஆனால் பீம் மட்டும் நம்பிக்கையுடன் சிரித்தார். முதல் சோதனை, லட்டு முன் அமைதியாக நிற்க வேண்டும். பெரிய லட்டு மலை. தொடக்கூடாது என்ற கட்டளை. பீம் தன்னை கட்டுப்படுத்த முயன்றார். ஆனால் வயிறு குர் என்று ஒலித்தது. நண்பர்கள் சிரிப்பை அடக்கிக் கொண்டார்கள். அடுத்தது கயிறு ஏறும் சோதனை. அரண்மனை கோபுரம் வரை தொங்கிய கயிறை பீம் தைரியமாக பிடித்தார். ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் கயிறு திடீரென்று சுற்ற ஆரம்பித்தது. பீம் சுழன்று கொண்டே மேலே போக முயன்றார். கீழே நண்பர்கள் கலகலவென சிரித்தார்கள். மூன்றாவது சோதனை, கண்ணை கட்டி கொடியை பிடிக்க வேண்டும். பீம் கண்களை கட்டிக்கொண்டு ஓடினார். அனைவரும் வலது இடது என்று கூச்சலிட்டார்கள். ஆனால் பீம் கொடியை பிடிக்காமல் ஜக்குவையே பிடித்துவிட்டார். ஜக்குவின் அலறல் முழு டோலக்பூரையும் சிரிக்க வைத்தது. இறுதி சோதனை, யாரும் சிரிக்கக்கூடாது என்ற ராஜாவின் கடினமான அறிவிப்பு. அனைவரும் முகத்தை கட்டுப்படுத்தினர். ஜக்கு வித்தியாசமான முகபாவனைகள் செய்தான். பீமின் உதடு நடுங்கியது. நண்பர்கள் முகம் சிவந்தது. இறுதியில் ராஜாவே சிரித்துவிட்டார். அந்த ஒரு சிரிப்போடு எல்லோரும் கலகலவென வெடித்தார்கள். பீம் வெற்றி பெற்றார், சக்தியால் அல்ல, சிரிப்பால். அந்த நாளில் டோலக்பூர் முழுவதும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டது. சோதனைகள் எதுவாக இருந்தாலும் சிரிப்பு இருந்தால் எல்லாம் சுலபம்.